வணக்கம் தமிழா. ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000லேருந்து 20,000 கேப்பில் வந்து பல ஃபோன்கள் வதையாக வச்சுருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டாக இறங்கி இருக்குது தான் இந்த ரெட்மி நோட் 11. இது கூட வந்து ரெட்மி நோட் 11ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறது ரெட்மி நோட் 11. இது வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இதில் என்ன தந்திருக்காங்க, என்ன தரல, ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பதிவில் பார்க்கலாம். ஸோ அன்பாக்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 3 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4GB 6GB ரேம் வேரியண்ட் இருக்குது. 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. நீங்கள் தெரியல இதை பார்க்கலாம் இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் தராங்கன்னு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரில் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக் கலர், ப்ளூ கலர் மற்றும் ஸ்டார் பஸ்ட் ஒயிட்னு ஒரு கலர். அதுதான் வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஃபோன் எங்கிட்ட இருக்குது ஸ்டார் பஸ்ட் ஒயிட்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ப்ளூ ஷேடு வந்து இதில் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியே ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. டிசைனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் இதுக்கான USB Type-C கேபிளும் தராங்க. இப்போ டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் நல்லா இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது. 8.09 mm திக்னஸ் மற்றும் 179 கிராம்ஸில் இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளிட்டர் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஷைனிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இது பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆடியோ போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. அப்புறம் வழக்கம் போல் இருக்கிற ஷாமியோட இந்த IR சென்சர். ஸோ இதை வந்து ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றும் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர், USB Type-C போர்ட் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது, ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே. இது வந்து 4G ஃபோன். ஸோ 2 சிம் போடலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். டூவல் OT வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்லாம் வந்து இதில் உண்டு. டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த ஃபோனில் ரொம்பவே இம்ப்ரெசிவான விஷயம் வந்து இதோட டிஸ்பிளே. 6.43 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன், AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வந்து ஒரு உயர்தர AMOLED டிஸ்பிளே பேனல் தந்திருக்காங்க. கலர்ஸ்லாம் நச்சுன்னு இருக்குது, பஞ்சியாக, வைப்ரண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 180 Hz டச் சாம்பிளிங் ஓடி தராங்க. 1008 பிரைட்னஸ். நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணால் கூட வந்து டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக தெரியுது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே, இதோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் லெவல், ரீடிங் மோட், கலர் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz 60 Hz ஆப்ஷன் இருக்குது. ஸோ 90 Hzல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஸ்மூத்தான ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து பல ஆப்ஷன்ஸும் தந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே இதோட மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து Snapdragon 680 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ். இந்த Snapdragon 680 வந்து பார்த்தீங்கன்னா 6mm இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பெட்டர் பவர் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்குது. பேட்டரி லைஃப் வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஃபோனில் பேட்டரி பற்றி நான் சொல்கிறேன். GPU வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற MediaTek Helio G95 விட கொஞ்சம் வீக் தான். பட் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு ஒரு ஃபோன் சொல்லலாம். பேட்டரி பவர் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் கேமிங்கில் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடலாம். அதில் வந்து ஹேண்டில் நல்லாவே பண்ணுது, ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. பட் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு தனியாக ஒரு கேமிங் விமர்சனம் நான் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட் வந்து இந்த Snapdragon 680. மீடியாடெக்கோட இந்த Snapdragon வந்து இந்த ஆப்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் பவர் எஃபிஷியன்ட் சிப்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த Snapdragon 680. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் வந்து 4 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா. சாம்சங்கோட JN1 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் மற்றும் 2 MP டெப்த் சென்சர் மற்றும் 2 MP மேக்ரோ சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து 13 MP கேமரா தந்திருக்காங்க. 1080p நீங்கள் வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். EAS அதாவது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரியர் கேமரா வீடியோ சாம்பிள். இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 1080p நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 4K ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஸோ 1080p மேக்ஸிமம் வீடியோ இதில் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து 1080pல வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஆடியோ குவாலிட்டியில் இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு ஹைலைட் 5000 mAh பேட்டரி தராங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 1.25 மணிக்குள்ள நீங்கள் வந்து ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ பேட்டரி வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். MIUI 13 இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. MIUI 13 வந்து நான் இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த MIUI 13 ஃபீச்சர்ஸ் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வருது. அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இட்ரேஷன் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்களா, ஸோ ஆப்ஸ்க்குலாம் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் தனியாக MIUI 13 வீடியோ நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ சென்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓரியன்டேஷன் சென்சர் கிடையாது, பட் மேக்னெட்டிக் சென்சர் தந்திருக்காங்க. பட் அதனால் எனக்கு வந்து ஆக்குரசி, லொக்கேஷன் ஆக்குரசி வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கை மேப் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. எந்தெந்த சைடு எந்தெந்த திசைன்னு கரெக்டாக காண்பிக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. FM ரேடியோ இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஸோ வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ OTT வந்து HDயில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து Redmi Note 11 இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 14,000 ரூபாய்க்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு டீசனான ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. டிஸ்பிளே நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு பவர் எஃபிஷியண்ட்டான ஒரு பேட்டரி ஆப்டிமைஸ்டான ஒரு சிப்செட் இதில் தராங்க. நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. கேமரா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ES 1080p வீடியோ தான் எடுக்க முடியும். ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ இல்லை. பட் கேமரா ஃபோட்டோஸ் வந்து டீசெண்டாக வருது. இதோட ஒரு தனி விமர்சனம் முழுமையாக இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு ஃபைனல் ரிவ்யூ போடுறேன். ஒரு 10 days யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.